அனைவருக்கும் காலை வணக்கம். சலாம் அலைக்கும், குட் மார்னிங். நான் சின்ராசா தர்சிகன், எஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட 4th இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. இதன் மூலம் கல்வி சம்பந்தமாக நான் போடுற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யாருக்குன்னு பார்ப்போமா இருந்தால் A லெவல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற பிள்ளைகள் ஆரம்ப கட்டத்தில் சில குழப்பங்களோடு இருப்பினர். உதாரணமாக இந்த லாஸ்ட் வீடியோன கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி அல்லது நான் வேறு கிளாஸஸ் கொடுக்கையும் சரி, A லெவல் ஸ்டார்ட் பண்ணுற பிள்ளைகளும் அவையில் பேரண்ட்ஸும் என்ன கேட்குற விஷயங்கள், O லெவல் மாதிரியே A லெவலில் படித்தா சரியா, அல்லது A லெவல் ஸ்டார்ட்டில் படிக்க தொடங்கி நாங்கள் நித்திரையோ கொள்ளாமல் படிக்கணுமோ, அல்லது ஒரு பர்சனல் கிளாஸை அல்லது ஒரு வெளியில் ப்ரைவேட் கிளாஸஸை போடையில் இந்த டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறது என்ன மாதிரி ரெண்டு இப்படியான பல குழப்பங்களோடு தான் பெரும்பாலான பிள்ளைகள் என்ன செய்கிறதுண்டா A லெவலில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவியல். இப்போ அப்படி அவையில் A லெவலில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற இந்த குழப்பமான விஷயத்தோடு அவையில் ஸ்டார்ட் பண்ணிக்கல தான் அவையில் ஃபைனலாக போய் ஒரு 3Aயோ அல்லது அவையில் நல்ல சட் ஸ்கோர் எடுத்து ஒரு மெரிட் அடிக்கக்கூடிய எல்லாமே போகாததுக்கான காரணம். இப்போ சரியான அடிப்படையான விஷயங்களை A லெவலில் எப்படி படிக்கணும், எப்படி டீச்சர்ஸை செலக்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்ன்ற விஷயங்கள் தெரியாமல் இருந்ததுண்டா அவையில் கடைசி வரைக்கும் போயினா ஒரு சிறப்பான ரிசல்ட்ஸ் என்ன செய்யலாம் எடுக்க இல்லாமல் போகுது. இப்போ இவியல் எப்படி படிக்கிறது என்ன செய்யறா படிச்சு கொண்டிருக்கு, இடையில என்ன செய்யறா அவியல் அந்த குழம்பி போய் பிறகு அதே இது என்ன செய்யணும்னா தொடர்ச்சியாக போய் கொண்டு அவியல் ஃபர்ஸ்ட் செய்ய ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணிடலாமல் போயிடுறது. அப்போ அப்படியான குழப்பங்கள் உள்ள மாணவர்களும் அவைகளுடைய பெற்றோர்களுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ செய்கிறேன். இப்போ A லெவலில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற பிள்ளைகள் பார்த்தோம்னா பிரதானமான அந்த பிள்ளைகளை ரெண்டு வகையாக யோசிக்கிறேன். ஒன்று இப்போ லாஸ்ட் O லெவல் எக்ஸாம் எழுதி போட்டு என்ன செய்யணும்னா ஓகே நாங்கள் A லெவல் படிக்க போகிறோம், தங்களுடைய ஸ்ட்ரீம் பயோவோ மேத்ஸோ கொமர்ஸோ ஆர்ட்ஸோ டெக்னாலஜி வந்து அந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணி போட்டு படிக்க இருக்கிறார்கள், எல்லாம் படித்து கொண்டு இருக்கிறார்கள் ஸ்டார்ட்டில். இன்னொரு விதமான ஆக்கள் இதெல்லாம் கேட்டகரி ஏன்னு வைக்கிறேன், இன்னொரு விதமான ஆக்களை நான் கேட்டகரி பின்னு வைக்கிறேன். இவியல் ஏறண்டா இவியலுக்கு A லெவல் படிக்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 months to 1 year வரைக்கும் இருக்கும். ஆனால் இவங்க என்னென்னா நாங்கள் ரெகுலராகவே என்ன செய்ய மாட்டோம்னா படிச்சிருக்க மாட்டோம், டியூஷனோட ஃபாலோவாக போய் கொண்டிருக்க மாட்டோம். ஒரு கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 8 அல்லது ஒரு வருஷத்தை நாங்கள் என்ன செய்யணும்னா ரெகுலராக படிக்காமல் பாடங்களை படித்து கொண்டிருக்காமல் டியூஷனுக்கு ரெகுலராக போகாமல் அந்த காலங்களை வேஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம். இப்போ எங்களுக்கு என்னென்னா படிக்கணும்ன்ற ஐடியா இருக்குது, நாங்கள் எப்படியாவது படித்து A லெவலுக்கு வரணும், A லெவலுக்கு 3A எடுக்கணும், நல்ல ரேங்க் வரணும், நல்ல சக்ஸஸ் வரணும்ன்ற ஐடியாவோட இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்னத்தை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்க தொடங்குறது, எந்த டியூஷனுக்கு போகிறது, எங்கள் ஸ்கூலில் எப்படி படிக்கிறதுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இருப்போம். இப்போ இந்த ரெண்டு வகையான மாணவர்களுக்காகத்தான் இந்த மெயினாக இந்த நான் வீடியோ செய்கிறது. இதில் பார்த்தோம்னா முதலாவது கேட்டகரியான ஆக்கள் என்ன மாதிரி படிக்கணும், எப்படி A லெவல்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் விஷயம் சொல்லி போட்டு ரெண்டாவது கேட்டகரியான ஆக்களுக்கு சொல்ல பாருங்க. முதலாவது விஷயமடா நான் யோசிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் A லெவல்ன்றது கிட்டத்தட்ட 10.5 வருஷம் நாங்கள் படிக்க போகிற விஷயம். இப்போ 10.5 வருஷம் நீ ஒரு A லெவல் படித்து கொண்டிருக்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டாக உனக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா மனசில் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஏன்னா நாங்கள் கடைசி 2.5 வருஷம் வரைக்கும் நான் இதே மைண்ட் செட்டில் இருந்து படித்து முடித்து A லெவலுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல ஒரு 3Aயோ அல்லது டிஸ்ட்ரிக்டில் நல்ல ரேங்கோ சர்ச் ஸ்கோரோ எடுத்து பெஸ்ட்டாக ரிசல்ட்ஸை கொடுக்கணுமென்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருக்கணும். அப்போ அந்த 2.5 வருஷம் நீ கட்டுப்பாடாக இருந்து படிக்கணுமெண்டா நான் யோசிக்கிற விஷயம் என்னென்னா உனக்கு நீ சும்மா நான் படிக்கிறேன் ரிசல்ட்ஸ் எடுக்கணுமென்ற ஒரு ஐடியாவில் போய் கொண்டு வந்தேன்டா அவ்வளவு 2.5 வருஷமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்களா. இப்போ உதாரணமாக ஒரு 2 மாசமா நீ ஒரு ஒர்க் பண்ண போறேன்னா உனக்கு என்னன்னா மனதை ஓரளவு கட்டுப்படுத்தி கொண்டு அந்த ஒர்க் பண்ணலாம். ஆனால் 2.5 வருஷம் ஒரு பெரிய காலப்போதிக்கு நீ இந்த ஒர்க் பண்ண போறேன்டா உனக்கு என்ன மெயினாக தேவைண்டா ஏதாவது ஒரு எய்ம் இருக்கணும், ஏதாவது ஒரு அம்பிஷன் இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள எடுத்து வச்சுக்கொண்டு அதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போ வளமையாக அம்பிஷன் விஷயத்தை தாண்டி இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னாண்டா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இயல்பாக என்ன செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். நான் இப்போ எப்போவுமே எங்களுக்கு என்ன அடுத்தால் வந்து சொல்லி படின்றதா இல்லாமல் நானா எனக்காக படிக்க எனக்கு ஒரு உள்ளுக்கு ஒரு சந்தோஷமான ஃபீல் இருக்கும். உதாரணமாக அம்மா சொல்லி அப்பா சொல்லி அல்லது வேறு யாரும் வந்து சொல்லி படின்றதை விட நானா படிக்கணும், நானா படிக்க ஓகே நான் படிக்கிறேன் எனக்கு ஒரு சொல்லணும் அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒன்று வேறு. அப்போ நானா படிக்கிறேன்டா எனக்கு அதுவும் சும்மா படிக்கல தானே. அப்போ அதுக்கு என்ன தேவைண்டா என்ன பொறுத்தவரைக்கும் நான் யோசிக்கிறது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்
உதாரணமாக நான் என்ன எடுத்த விஷயங்கள் யாரும் ஒரு ஆக்கள் எங்களை பற்றி சொன்ன சில அவமானங்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் ஏழு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீர்கள். மேபி என்ன மாதிரி இருக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரு ரிலேஷன் சொல்லிக்கலாம். இவன் ஏன் பயோ படிக்கிறான், இவன் ஏன் மேத்ஸ் படிக்கிறான், இவன் அப்படியோ என்ஜாய் பண்ண போகிறது இல்லை தானே, இவன் நல்ல ரிசல்ட் இருக்க போகிறது இல்லை தானே, இந்த பிள்ளை ஏன் காமர்ஸ் படிக்குது, இந்த பிள்ளை ஏன் ஆர்ட்ஸ் படிக்குது, இவன் வேலைக்கு போகலாம் தானே, ஏன் படிக்க படிக்கிறான். அப்படி சில பேர் யாரோ ஒரு உனக்கு தெரிஞ்சாலும் உன்னை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அல்லது நீ உங்களோட வீட்டில் செஞ்சான கஷ்டமாக இருக்கலாம். உன்னோட பேரண்ட்ஸ் உனக்காக பயங்கரமாக கஷ்டப்பட்டு உன்னை படிப்பிக்கிறதா இருக்கலாம். A-level கிளாஸஸ்க்கு எல்லாம் டியூஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹையெல்லாம் வச்சு கொண்டு இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட டியூஷன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் கொடுக்க போயிடுமே, ஓஎல் வரைக்கும் கஷ்டப்பட்டு படிப்பிச்சிருக்கணுமே. என்ற ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு உண்ட லைஃப்ல, அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமாடா, உண்ட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே மைண்டுக்குள்ள வச்சுக்கொள்ளு. சரிதானே? நீ பட்ட அவமானமா இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம், அல்லது என்னண்டா உனக்கு ஒரு தீராத ஆசை. என்ன இப்போ உதாரணமா இந்த யூனிவர்சிட்டிக்கு பிரதேயா யூனிவர்சிட்டிக்கு மெடிசன்ல போகணும் என்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தேடா. அப்ப அப்படி என்னண்டா நீ சிலதொண்ட ஃபர்ஸ்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளு. அந்த ஃபிக்ஸ் பண்ணின விஷயத்தை நீ ஒரு மேசைக்கு முன்னுக்கு ஒரு சிவர முன்னு மேசையை வச்சுக்கொண்டு படிக்கிறேன்னா இந்த சிவரில் அதை என்ன செய்யலாம், எழுதி ஒட்டிவிடு. என்னத்துக்காக படிக்கிறாய், என்ன விஷயம்ன்றதை எழுதி ஒட்டு. அதுதான் என்ன செய்யும்டா உன்னை கடைசி வரைக்கும் மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்குமாடா. எல்லாரும் என்ன பிரச்சனைன்னா ஸ்டார்ட்ல படிக்க தொடங்கிக்கல ஒரு லெவல் நல்லா தானே படிச்சு கொண்டு போவோம். கொஞ்ச காலம் போகைகள் என்ன செய்யணும்னா நாங்கள் தொய்ய விட்டு கொண்டு இருப்போம். அப்படி தொய்ய விடாம நாங்க தொடர்ச்சியா படிச்சு கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்னன்னா இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் விஷயம் கட்டாயம் தேவை. ஃபர்ஸ்ட் ஆன விஷயம் இதை மைண்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அடுத்த விஷயம் ஒன்று பாப்பமா இருந்தா அடுத்தது எங்களுக்கு பெரும்பாலும் 99 சொல்லலாம் 100 விதமான பேரண்ட்ஸும் சரி பிள்ளைகளுக்கும் சரி உள்ள விஷயங்கள் டியூஷன் கிளாஸஸ் எப்படி செலக்ட் பண்றது. என்ன கனவே கிடையாது, இந்த சர்ட்ட போவோமோ அந்த சர்ட்ட போவோமோ, என்ன இந்த குரூப் கிளாஸுக்கு போட்டோம் அந்த குரூப் கிளாஸுக்கு போட்டோம் அல்லது பர்சனல் கிளாஸுக்கு போட்டோம் என்ற விஷயங்களை குழப்பமா இருக்கு. பெரும்பாலான பேரண்ட்ஸும் சரி பிள்ளைகளும் சரி ஏதாவது ஒரு மெயின் கிளாஸுக்கு போவிடும். இப்போ மெயின் கிளாஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே கன கிளாஸஸ் இருக்கு. அப்போ எங்க போறதுன்ற பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க என்னன்னா அடைய அந்த நீங்க இந்த கிளாஸுக்கு போனீங்கன்னா பேப்பர் நல்லா செய்யலாம், இவன் எல்லாத்தையும் அறிவுலங்கப்படுத்துற. அப்போ எங்க போறதுன்றது இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நான் சொல்றது என்னன்னா, நீங்க இப்ப இந்த காலத்துல பார்த்தோம்னா பெரும்பாலான எல்லா டியூஷன்ஸ் கிளாஸ்லயும் என்ன செய்யணும்னா ஜூமும் உங்களுக்கு தெரியணும். பிசிக்கலா கிளாஸஸ் நடக்கும், அட் த சேம் டைம் என்னன்னா ஜூம் கிளாஸும் நடக்குது. நீங்க என்ன செய்யுங்கன்னா பிரதானமா 2 டியூஷன் ஏபிஎன 2 டியூஷன் இருக்குன்னா 2 டியூஷன்ல எது நல்லதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவா இருக்குதோ அந்த டியூஷன் நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த டியூஷனுக்கு நீங்க போங்க. அந்த டியூஷனுக்கு நீங்க பிசிக்கலா போய்கொண்டு ஜூம் கிளாஸஸ் மற்ற டியூஷன் இருக்கு ஜூம் கிளாஸ் தானே அதை ஒரு ஃபர்ஸ்ட் இப்ப படிக்க தொடங்குறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்தோ 2 மந்தோ அந்த கிளாஸஸ்க்கும் போங்க. ஏன் சொல்றேன்டா டீச்சிங்ன்றது ஒரு ஆர்ட்டடா. அதே மாதிரி எல்லாரும் டீச் பண்றதும் எல்லா பிள்ளைகளுக்கும் விளங்க மட்டும் இல்லை. சில சார் மாதிரி படிப்பிக்கிறது எல்லாருக்கும் விளங்கும், எனக்கு ஒன்றுமே விளங்காத மாதிரி இருக்கும். இப்போ இண்டிவிஜுவலா என்னடா வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ சில பேர் படிப்பிக்கிறது உனக்கு விளங்கும், சில பேர் படிப்பிக்கிறது சில பேருக்கு விளங்காது. அப்ப அதை யாருன்னா நீ தான் டிசைட் பண்ண வேணும். இன்னொரு தான் சொல்றதை விட நீ தான் டிசைட் பண்ண வேணும். இப்ப நல்ல விஷயம் என்னடா ஜூம் இருக்கிறபடியா நீ பிசிக்கல் கிளாஸ் ஒன்றுக்கு போ, இன்னொரு கிளாஸ் ஜூம்லயும் கண்டக்ட் பண்ண ஒரு 1-2 மந்த்ஸ் மட்டும் தான் தொடர்ச்சியா கொண்டு போயிடலாம். எல்லாமே பிழைக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் 2 மந்த் இருக்கு தானே, ஃபர்ஸ்ட் 2 மந்த் அப்படி செய்யுங்க. உனக்கு விளங்கும் இந்த கிளாஸோ உனக்கு என்ன சொல்றாங்க படிப்பிக்கிறது நல்லா விளங்குது. அவரோட உனக்கு என்ன சொல்லுவாங்க அந்த டீச்சர் படிப்பிக்கிறது உனக்கு நீட்டா நல்லாவே விளங்குது, சார் நல்லா பாஃபி செய்யறாரு, நல்லா விளங்குது, கேள்வி செய்யறாரு, ஓகேயா இருக்குன்னு நீ ஒரு ஃபர்ஸ்ட் 2 மந்த்ல டிசைட் பண்ணி போட்டு அந்த கிளாஸ்க்கு போங்க. கேனபள்ளியில் வர்ற பள்ளி என்னடா இந்த டியூஷனுக்கு போவினா பிசிக்கலா போறது என்ன அங்க போய் படிச்சு கொண்டு இருக்கிறது, கிளாஸுக்கு போய் அங்க படிச்சு கொண்டு இருக்கிறது, பிறகுவாக்குறது இன்னொரு சொல்லுவாங்க இந்த கிளாஸ் நல்லா இருக்குண்டு அந்த கிளாஸை விட்டு போட்டு மற்ற கிளாஸுக்கு போறது, அங்க படிச்சு கொண்டு இருக்கிறது. பிறகுவாக்கு என்ன செய்யணும், இதை விட அது எனக்கு நல்லா தான் பிள்ளைங்க திருப்பி அங்க போறது, அங்க சில வேலை என்ன செய்யணும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க சொல்லிவினா முதல் வந்துட்டு அப்படியே அப்படி இப்படின்ட்டு பிரச்சனை பண்ணிக்கொண்டு இதுக்குள்ள ஒரு 1 இயர் அடிபட்டு போயிடுமாடா. அப்ப இந்த வேலைக்கு போகாத, ஒரு கிளாஸுக்கு பிசிக்கலா போ, மற்ற கிளாஸுக்கு ஜூமுக்கு போ, ஒரு வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ள நீ டிசைட் பண்ணு உனக்கு எது செய்யணுட்டு. பிறகு அந்த சார் நம்பிக்கணும் அந்த கிளாஸ்லயே போய் கொண்டிருக்கோம். பிள்ளைங்க தானே உனக்கு பர்சனல் கிளாஸஸ் தேவைன்னா கடைசி டைம் எக்ஸாம் கிட்ட பேப்பர்ல சரி அப்படின்னா போட்டுக்கொள்ளலாம். ஆனா ஒரு மெயினா படிக்கிறத எப்படி டிசைட் பண்ணிக்கொள்ளணும். பிள்ளைங்க தானே. அது 2வது விஷயம் என்னடா எந்த டியூஷனை செலக்ட் பண்றோன்னு பெரும்பாலான ஆட்களுக்குள்ள விஷயங்கள். சரிதானே? ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா எப்படி படிக்கிறது. என்ன மெயினான விஷயம் எப்படி படிக்கிறது.
உனக்கு கிட்டத்தட்ட 90 மாணவர்கள் சொன்ன கதையா இருக்கும். என்னண்டா அடே ஓ லெவல் மாதிரி ஏ லெவல் இல்லை, சரிதானே, ஓ லெவல் மாதிரி ஏ லெவல் இல்லைன்னு சொல்லிடணும். ஆனா அது என்னத்தை பாதிக்க மாட்ட விஷயத்த சொல்றேன் இல்லை. உண்மையா அங்கேன்னு பார்த்தேன்டா, உதாரணமா என் பர்சனல் லைஃப்ல இருந்த ஒரு விஷயம்டா, ஓ லெவல்ல கடைசி எக்ஸாமு கிட்ட ஒரு லாஸ்ட் 3 months இருக்குது, எக்ஸாமுக்கு 3 months இருக்குது. நான் பைக்கில் போயிருக்கல என்னண்டா விழுந்து போனேன். பிள்ளைக்கு எனக்கு என்னடா இந்த கிளவிக்கில் என்னடா ஃப்ராக்சர் ஆகிட்டது. என்ன அப்புறம் யோசிக்கேன், ஓயில் என்னோட லைசன்ஸ் எடுத்தேன், லைசன்ஸ் இருக்கல ஓடி தெரியல, நான் விழுந்து போனேன். சரி, அப்போ என்னடா ஃப்ராக்சர் ஆகிட்டது. ஃப்ராக்சர் ஆகினோடனே என்ன செய்யலாம், கிட்டத்தட்ட ஒரு 1 month என்ன செய்யலாம் போச்சு, ஒன்றுமே படிக்கலாம் போச்சு. எங்களுக்கு தெரியும் ஸ்டார்டுகளில் கிராஃப்கள் எல்லாமே தானடா, அமைப்பு எல்லாமே இருக்கு. அப்போ என்ன செய்ய 2 கை இருந்தவை, இந்த கை எப்படி வச்சு போட்டாங்களா, அப்போ என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாம் போயிட்டது. ஆனால் கடைசி ஒரு 1 month என்ன செய்யறாங்கன்னா எல்லா புத்தகத்தையும் எடுத்து போட்டு இருந்து என்ன செய்யறது, 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு சயின்ஸ் புத்தகத்தை வாசிச்சாலே என்னடா செய்யலாம் சொல்லு பார்ப்போம். ஓ லெவலுக்கு சயின்ஸ் ஏ எடுக்கலாம், கடைசி நேரம் இருந்து வாசிக்கிறது. அப்போ அந்த நாங்கள் ஓ லெவல் எப்படி படிக்கிறாங்கன்னா முதல்ல ஒரு கிளாஸ் எல்லாம் போய் கொண்டு கடைசி நாள் என்ன செய்வோம்னா அந்த எங்களோட புக்கு தானே, புக்கு இல்லை ஏதாவது டியூஷன் காப்பியை வாசிச்சு போட்டு போய் அதை என்ன செய்யலாம், அவ்வளோதே உடனே வாசிக்க ஞாபகம் வரும், அங்கே போய் என்ன செய்யறது ஓ லெவல் எழுதி விடுறது. இதுதான் செய்யறாங்க. இந்த விஷயத்தை தான் கன பிள்ளைகள் என்ன செய்யறா ஏஎல்லையும் செய்யலாம் என்று நம்பி படிச்சு கொண்டு இருக்கிறது. அங்கதான் பிழை நடக்குது. சரிதானே? என்ன பிரச்சனைடா, 2.5 வருஷம் மேல் சிலபஸ், 2.5 வருஷ சிலபஸை நீ முதல் நாள்ல வாசிச்சு முடிக்கவே இயலாது, அல்ல ஒரு கிழமை எடுத்தாலும் வாசிச்சு முடிக்கவே இயலாது. அப்ப அங்க என்ன பிரச்சனைடா, நீ படிக்கிறதுக்கு முதலே என்னென்ன விஷயம் உனக்கு தெரியாது, என்னென்ன விஷயம் முக்கியமானதை ஒரு குட்டி என்ன சொல்லும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்க வேணும். அந்த ஷார்ட் நோட்ஸ் தான் தட்டி பார்த்துட்டு போகலாம். இதுதான் ஏஎலுக்கும் ஓயலுக்கும் உள்ள பிரதான வித்தியாசம். எல்லாரும் சொல்றது ஓயல் மாதிரி ஏல படிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன விஷயம்னா இதுதான் பிரச்சனை. அப்ப இதை இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்காம நாங்க ஃபுல்லாவே படிச்சு கொண்டு போயிட்டு கடைசி நாள் எக்ஸாமுக்கு ஒரு 1 monthக்கு முதலோ 1 weekக்கு முதலோ என்ன படிக்கணும்னு தெரியாம இருப்பான். அப்ப நீங்க இப்ப படிக்க உதாரணமா சொல்றேன்னா யூனிட் 1 படிக்கிறீங்க. உதாரணமா நான் சயின்ஸ் பயோல கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்றேன், சரிதானே? அப்ப நீங்க கெமிஸ்ட்ரியில முதலாவது யூனிட் 1 படிக்கிறீங்க. என்ன அணுகண்ட கட்டமைப்பு எப்ப படிக்கிறேன்டா யூனிட் 1 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 1.5 மாதம் படிப்பினா. அப்ப யூனிட் 1 படிக்க ஒவ்வொரு குட்டி குட்டி செக்ஷன்ஸா வரும். அந்த செக்ஷன்ல வரைக்க உதாரணமா சொல்றேன், சும்மா எங்களுக்கு பார்த்தோம்னா விஞ்ஞானிகள பெயர்கள் என்ன அல்லது ஈசவனிச்சியோ லேம்டான்ற சமன்பாட்டை வச்சு கொண்டு வர கேள்விகள், அப்படியான கேள்விகள் வரைக்க அந்த கேள்விகளுக்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகளை டியூஷன்ல செய்தா அதை செய், இல்லாட்டி நீயா எடுத்துக்கொண்டே செய். எடுத்து செய்து போட்டு அதுக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு தெரியும் சில விஷயங்கள் இதில் என்னவா இருக்குன்னா முக்கியம் நான் மறக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தெரியாம இருக்கு, இதில் கேள்விக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகுது அந்த விஷயங்களை இன்னொரு கொப்பி எடுத்து அந்த கொப்பியில யூனிட் 1 என்ன செய்யறேன்டா இந்த என்ன எழுத போறோம் செக்ஷன்ல போட்டு செக்ஷனை போட்டு இதுல வர கேள்வி எழுதுறிய ஏதாவது நீ உனக்கு தெரியாத முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வை. இப்படி யூனிட் 1 ஃபுல்லா முடிய செய்யுங்க. அதே மாதிரி யூனிட் 2 முடிய செய்யுங்க. யூனிட் 3 முடிய ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கோம். அந்த ஷார்ட் நோட்ஸ் தான் கடைசியா உனக்கு என்ன செய்ய ஹெல்ப் ஆகும். நீ கொஞ்சம் படிச்சு போக போக அப்புறம் என்ன செய்வேன்னா பாஸ் பேப்பர் செய்து எடுத்துக்கொண்டு அதே மாதிரி என்ன பார்ப்பீங்க, மாடல் பேப்பர்ஸ் பார்ப்போம், அல்லது முரட்டுவ பேப்பர் செய்வோம், அல்லது வேற ரோயல் காலேஜ் பேப்பர் செய்வோம். இப்போ வேற பேப்பர் செய்ய ஏதாவது புது புது ஐடியா அவர்கள் கேள்வி போட்டிருப்பாங்க, அந்த விஷயங்கள் அந்த காப்பியில நோட் பண்ணி கொண்டு வாங்க. விளங்குதோ? அப்ப அந்த எக்ஸ்ட்ராவா உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அல்லது நீ மறந்து போயிடுமென்னு நினைக்கிற விஷயங்கள் அல்லது கேள்விக்கு ரிப்பீட் ஆகுது நினைக்கிற விஷயங்களை அதில் நோட் பண்ணி வச்சேன்டா பிறகு என்ன செய்ய மாட்டா அது உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுதான் நீ எக்ஸாமுக்கு முன்னுக்கு போய்க்க படிச்சு போட்டு போகிற விஷயமா இருக்கும். தானே? ஏன்னா எக்ஸாமு கிட்ட போய் கொண்டாங்கன்னு தட்டி பார்த்தா உங்களுக்கு ரெகுலர் ஞாபகம் பெறும். இப்போ அந்த விஷயங்கள் முக்கியம். இப்போ ஷார்ட் நோட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. விளங்கிட்டு தானே? ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தோம்னாடா நான் A level படிக்க உங்களுக்கு பயாலஜி படிப்பிச்சது குணசீலன் சார். அப்போ குணசீலன் சார் நம்ம சொல்ற விஷயம் சட்டியா பிரியோசனப்படும். சரிதானே? அதுதான் எங்களுக்கு நாங்கள் பயாலஜியோ அல்லது ஒரு ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டிய பாடம். உதாரணமாக கெமிஸ்ட்ரி சரி அல்லது ஆர்ட்ஸில் சரி காமர்ஸில் சரி ஒரு திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டிய பாடங்களுக்கு மிக மிக தேவையான விஷயம் அல்லது மெமரியில பதிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்களுக்கு மிக மிக தேவையான விஷயம் என்ன பார்த்தோம்னா ரீகோல் என்ன பார்த்தீங்கன்னா திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கறது. சரிதானே? இந்த விஷயத்தை நாங்க செய்து கொண்டு போய் ஸ்டார்ட்ல நீங்க படிக்கிறார்கள் அப்படியா சொல்றேன். நீங்க படிச்சு கொண்டீங்கன்னா சட்டியான பிரயோசனமா இருக்கும். எக்ஸாம் ஈஸியா செய்து வரலாம். என்ன இந்த ரீகோல்ட விஷயம் பார்த்தாங்க உதாரணமா சொல்றேன். உனக்கு கிளாஸ்ல ஏதோ ஒரு விஷயம் படிப்பிப்படுது. சரிதானே? ஏதோ ஒரு விஷயம் வந்து படிப்பிப்படுது. இப்போ உதாரணமா சொல்றேன், கெமிஸ்ட்ரி சும்மா சொல்றேன், அணுக்கட்டமைப்பு உனக்கு படிப்பிக்கிறாங்க. நீ என்ன செய்யறேன்னா இன்றைக்கு இப்படியே படிச்ச பிறகு
இன்றைக்கு இரவு கொப்பியை ஓப்பன் பண்ணி அதை அந்த விஷயங்கள் சேர்ந்த நோட்ஸை வாசிக்காம கொப்பியை மூடி வச்சுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, இரவு போய் எதுக்கு சொல்லுங்க அப்போ மேசைக்கு முன்னுக்கு இருந்து கொண்டு யோசிங்க, உண்டைக்கு என்ன படிப்பிச்சது, அணுக்கள்னா கட்டமைப்பு, ஏராட்ட அணு கட்டமைப்பு படிப்பிச்சது, ஒவ்வொரு அணு கட்டமைப்புக்கும் என்னென்ன வித்தியாசம், சார் என்ன முக்கியமாக சொன்னவர், எது கேள்விக்கு வரும்னு சொன்னவர் என்று யோசிங்கோ. உதாரணமா கிளாஸ்ல ஒரு 100 வீதம் உனக்கு படிப்பிச்சிருந்தா நீ ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்தி திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்க உனக்கு ஒரு ஸ்டார்ட்ல ஒரு 30 வீதம் தான் ஞாபகம் வரும். சரிதானே? 30 தான் ஞாபகம் வரும். பிறகு என்ன செய்யணும், கொப்பியை திறந்து பேர் கொப்பியிலிருந்து வாக்கி ஓகே அடே இந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ். உதாரணம் நீ போறோம்னா மாதிரி இருக்கும். அப்ப இது முக்கியமானது கேள்விக்கு வரும்னு சொன்னது அவருடைய சக்தி மட்ட கொள்கையில முதல்ல இருக்குது. சும்மா சொல்றேன், இதெல்லாம் ஞாபகத்தில் வேற வேற பணக்காரம் இருப்பீங்களானே. ஓகே, சக்தி மட்ட கொள்கையில நான் இருந்தது. அப்ப இதெல்லாம் முக்கியம், நான் மறந்துட்டேன் பேர். இப்படி யோசிக்க உனக்கு என்ன செய்ய முடியாது, இன்னும் போய் படிவா பதியும். ஓகே, இவன் சொல்றான் இது முக்கியமானது சொல்றான் தானே என்று பிரெயின் யோசிக்க உனக்கு என்ன செய்யும், படிவாய் ஞாபகப்படுத்தி கொள்ளும். விளங்குதானே? அப்ப இப்படி ரீகால் பண்ணிட்டா என்ன செய்ய சொல்லுவா, கொஞ்சம் மெமரிக்கு போறது கூடவே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி யோசிச்சு பார்க்க உனக்கு ஒரு 30 இருந்தால் ஞாபகம் வரும். இப்போ அடுத்த நாள் கிளாஸுக்கு போறாய், பிறகு வந்து 2ஆம் தடவை 2ஆம் கிளாஸ் என்ன படிப்பிச்சது, முதல் கிளாஸ் என்ன படிப்பது, 10 யோசிச்சு பார்த்தேன்டா முதல்ல எனக்கு ஒரு 30 ஞாபகம் வந்தா பிறகு ஒரு 40 வீதம். இது நீ திருப்பி திருப்பி இதை ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு கடைசியாக வந்து 95 வீதத்தில் நிற்கும். விளங்குதோ? இதே சொல்றேன்டா நீ யோசிக்க அந்த நோக்கி நாங்கள் ஒப்பியதுலேருந்து திருப்பி திருப்பி ஃபுல்லாக படிச்சாலே நாங்கள் இருந்தாலும் யோசிக்கலாம் தானே. ஏன் சொல்றேன்டா, உனக்கு எக்ஸாம் எப்படி வைக்கிறான்னு யோசி. எக்ஸாம் பேப்பரை உள்ள தாரா கேள்வி இருக்குது, நீ என்ன யோசிக்கிறாய், இந்த கேள்விக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறாய், யோசிச்சு போட்டு என்ன செய்யறாய், ஆன்சர் எழுதுறாய். இதே விஷயத்தை நீ என்ன செய்யறாய் சொல்லலாம், எக்ஸாமுக்கு முதலே என்ன செய்ய சொல்லலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான். இந்த ரீகால் விஷயம் இதே விஷயத்தை நாங்கள் எக்ஸாம்ல மட்டும் போய் செய்ய ஞாபகம் வராமட்டும். ஆனால் வீடுகளில் இருந்து செய்ய என்ன செய்யலாம் செய்யும் உனக்கு அதை நீ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, எக்ஸாம் போய் ஈஸியாக வரப்போகுது. ஒரு மெமரைஸ் பண்ற பாடங்கள், உதாரணமா பயாலஜி, கெமிஸ்ட்ரி சிலதுகள் இருக்குது, ஆர்ட்ஸுகள், காமர்ஸ் பாடங்கள், அப்படியான பாடம் மெமரைஸ் பண்ணணும், ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டிய பாடங்களுக்கு இது பிரதானமா முக்கியம். தனியே இது இப்போ என்னன்னா நீ போய் எங்க சொல்லுவாப்பா மேசைக்கு முன்னுக்கு இருந்து தான் இதை யோசிக்கணும் இல்லை, டியூஷன் விட்டுட்டு வீட்டை வார கேப்பில் சைக்கிள் ஓடிக்கொண்டு வரைக்க கூட என்ன செய்யலாம் சொல்லுவாப்பா, இந்த விஷயங்களை யோசிச்சு கொண்டு வரலாம். இன்றைக்கு என்ன படிப்பிச்சு, அது என்ன, இது என்ன, முக்கியமான விஷயம் என்ன யோசிச்சு கொண்டு என்ன இந்த 10 வருஷம் இதே ஃபீல்டுக்கு இருப்பாய், உனக்கு நல்ல ஒரு என்ன சொல்லுவாப்பா ஃபைனல் ரிசல்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இந்த விஷயங்களை கவனிச்சு கொள்ளு. இது நீ யோசிப்பாய் சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு, ஆனால் இந்த விஷயங்கள் இந்த ரிசல்ட்ஸ்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளும். சரிதானே? ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் யாருக்குண்டா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி, நான் இந்த சொந்த அனுபவத்தில் கண்ட விஷயங்கள், ஓஎல் வரைக்கும் நல்லா படிச்சு கொண்டு வந்த பிள்ளை திடீரென்று ஏல அப்படியே ட்ராப் ஆகி நல்ல ரிசல்ட்ஸும் எடுக்காம ஈவன் 3 இயர்ஸ் கூட எடுக்க இல்லாமல் போகிற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். நான் பர்சனலாக யோசிக்கிறது, நான் கண்ட சில அனுபவங்களை வச்சு சொல்கிறேன். இதுக்கு மெயின் காரணம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓஎல் வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் இருக்கும். ஏதுக்கு நாங்கள் திடீரென்று ஒரு டவுனுக்கோ எங்கேயோ கிளாஸஸுக்கு போவோம், அப்படியான இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கிளாஸஸுக்கு போவோம், அப்படியான உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வரும். நான் இந்த லைஃப்ல கண்ட எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு போயெல்லாம் நல்லா படிப்பான், டொப்பா படிச்சு கொண்டு வந்தான். ஓஎல் வரைக்கும் அவன் ஓஎல்ல இங்கிலீஷ் மீடியத்திலேயே நல்லா படித்தவன். இங்கிலீஷ் மீடியத்தில் அவனுக்கு 80 ரிசல்ட்ஸ் வந்தது. அப்படி படிச்சு கொண்டு வந்த படியன் ஏஎல்ல வந்தோன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வேற இல்லை. என்ன ரீசன்டா, அவனுக்கு ஏஎல் வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டுது, அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன் பிஹேவியர் மாறிக்கொண்டு வந்துட்டுது. உதாரணமாக சொல்ல போனால் ட்ரக்ஸுகள் யூஸ் பண்ண பழகிறது, எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆல்கஹாலிக்காக மாறுறது, குடிப்பழக்கங்கள், ட்ரக்ஸுகள் அந்த ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டுனா கடைசி போனால் என்ன செய்யணும்னா திரும்ப வரையிடாது. அந்த ஏலவை என்ன செய்ய மாட்டா, அப்படியே அவன் லைஃப் அப்படியே என்ன செய்யணும் அழிஞ்சு கொண்டு போயிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா உதாரணமாக இப்போ நான் என்னோட டேலண்டாக இருந்த படியன் இப்போ என்னன்னா நார்மலாக பார்த்தோம்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் காசு கட்டி படிச்சு கொண்டிருக்கிறான்டா. ஏன்னா இப்போ என்ன சொல்றான், பிரைவேட் யூனிவர்சிட்டி கூடான்னு சொல்ல வரே இல்லை, பட் அவன் டேலண்ட்டுக்கு அங்கேயோ போக வேண்டிய ஒருதன் அவன் அந்த கோர்ஸ் கிடைக்காம நார்மல் கோர்ஸை சும்மா செய்து கொண்டிருக்கிறான். இன்னொரு கதை கேட்க கவலையாக கதைப்பான். இப்போ கட்டாயம் நீ ரியலைஸ் பண்ண போகிறதுன்றது 100% உண்மை. இப்போ எக்ஸாமில் ரிசல்ட் வந்த பிறகு ரியலைஸ் பண்ணுவீங்க. பட் இந்த டைமில் என்ன செய்யண்டா, அதை நீ கவனமாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்லை, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 1-2 இருந்தால் கூட பரவாயில்லை, அவங்க இந்த பிரச்சனை இல்லாத ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கொள்ளும். A level வரைக்கும் அங்கால பிறகு உன் லைஃபை நீ பார்க்குற உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் பார்ப்பாய். இதைத்தான் என்ன செய்யணும்னா பேரண்ட்ஸும் கவனிங்க. உதாரணமாக சொல்ல போனால் அந்த சொந்தக்காரர் எல்லாம் எப்போ வந்து சொல்லுவாங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு வந்து சொல்லுவாங்க, உங்களோட மகனை அங்கே கண்டனான் இங்கே கண்டனான் படிக்கிற பிள்ளைன்னு.
ரிசல்ட்ஸ் வரக்கு முதல் சொல்ல மாட்டான். என்ன தெரியும் அவனுக்கு ரிசல்ட்ஸ் என்ன செய்ய போகுது, குறையத்தான் வரப்போகுதுண்டு. அதுக்காக சொல்ல மாட்டான். இப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கணும். நாங்கள் பிள்ளைகளுக்கு காசு கொடுத்துட்டு தனியாக டியூஷனுக்கு அனுப்புறது மட்டும் இல்லை, இவ்விடத்துல கண்காணிப்போடு இருந்தால் தான் அவனோட நல்ல ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். விளங்கிட்டு தானே? இந்த ஒரு போக்கோட போய் கொண்டு வந்தீங்கண்டாடா, இந்த 2 வருஷம் 1ஆம் ஆண்டு தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்கிறது இந்த ஜொப்புக்காக. இந்த ஜொப்பை டிசைட் பண்ண போகிறது A லெவல். இந்த 2 வருஷம் நீங்கள் அதே ஒரு ஏமில் படிச்சு கொண்டு வந்தீங்கண்டா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகே தானே? ஓகே. அப்போ நாங்கள் இந்த கேட்டகரி 2 ஆனாக்களுக்கு ஒருக்கா பார்ப்போம். கேட்டகரி 2 ஆனாக்கள் என்ன? ஸ்டார்ட்ல இப்போ நான் சொன்ன இவ்வளவு மாதிரி லைட்டாக குழம்பி படிக்காம இருந்துட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு நாங்கள் படிக்கணும்ன்ற ஐடியா வந்துட்டுது. ஆனால் என்ன படிக்கிறது? ஏன் டியூஷன் ஒன்று போய் கொண்டு இருக்குது. முன்னுக்குள்ள பாடம் ஒன்றுமே நான் படிக்கல. டியூஷன்ல போய் இருந்து பார்க்கறத பார்த்தா எனக்கு ஒன்றும் புலங்கியில்லை. நான் டியூஷனாலே நின்றுட்டேன், படிக்கல, புலம்பி போயிருக்கிறேன். எங்களுக்கு அந்த தொடங்குற புள்ளி எதுன்னு தெரியாம இருக்குது. இந்த தொடங்குற புள்ளி எதுன்றதுலாம் எங்களுக்குரிய பிரச்சனை. வடிவா சொல்றேன் கேட்டுக்கொண்டு. நீங்க 3A எடுக்க வடிவா கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல செட் ஸ்கோர் எடுத்துக்கொண்டு மெரிட் அடிச்சு கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு போகலாம், பிரதேச யூனிவர்சிட்டிக்கு போகலாம், நீ விரும்பின யூனிவர்சிட்டிக்கு போகலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நீ 1 வருஷம் வரைக்கும் பேஸ் பண்ணியிருந்தா கூட இந்த பிரச்சனையும் இல்லை, கவர் பண்ண முடியும். என்ன செய்யுங்கோண்டா, நீங்க இப்போ டியூஷன் ஒன்று இருக்கு தானே, நீங்க மெயினாக ஒரு போன டியூஷனுக்கோ அல்லது அங்கே உங்களோட ஊர்லேயோ ஒரு சிட்டிலேயோ உள்ள மெயினான டியூஷனுக்கு போங்க. அந்த டியூஷனை கவனம். அல்லது நீ விளகாலமாக ஃபாலோ பண்ணிக்கொண்ட ஜூம் கிளாஸோ ஏதோ ஒரு கிளாஸுக்கு போய்கொண்டு தான் விளங்காட்டியும் பரவாயில்ல, அந்த டியூஷனுக்கு இன்றையிலிருந்து போக படிக்கணுங்க போய்கொண்டு. இது வரைக்கும் உனக்கு முதல் படித்த பாடம் படிக்கல தானே, அந்த டியூஷன்ல உனக்கு ஏன் விளங்காத என்ன ரீசன் பார்ப்போம்டா, இந்த நீங்க ஸ்டார்ட்ல படிக்காம பேசிக் இருக்குதானே, எல்லா பாடங்களோட அடிப்படை முதல் 2 பாடங்களும் ஒரு பேசிக்கான பாடங்களை போட்டு தான் ஒரு அங்கே பில் பண்ணி கொண்டு போவினோம். அது என்ன ஸ்ட்ரீமாயும் இருக்கலாம், காமர்ஸ் மேத்ஸ் என்ன ஸ்ட்ரீம்லையும் அதே தான் போகுது. எங்களோட என்னதில் பயோமேத்ஸ் முற்பட. இப்போ நாங்கள் அந்த பேசிக் தெரியாதான் எங்களுக்கு என்ன சொல்லுவோம், இப்போ எங்களுக்கு அங்கே கவர் பண்ணுறதுல பிரச்சனையாக இருக்கிறது. அப்படியே நாங்கள் என்ன செய்வோம்ட்டா, 6 ஒரு சாரை பர்சனல் கிளாஸுக்கு பிடிச்சு அல்லது நீங்கள் கொஞ்சம் பேர் இப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குரூப் கிளாஸ் தான் பிடிச்சு அந்த உங்களுக்கு தெரியும் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் கெமிஸ்ட்ரினா முதல் 2 பாடம் அடிப்படை ஜெனரல் கெமிஸ்ட்ரி மிக மிக முக்கியம். அப்போ அந்த 2 பாடத்தையும் அவியலை வச்சுக்கொண்டு படிச்சு அந்த பாடத்தை கவர் பண்ணிக்கொண்டு இந்த டியூஷனை நீ கொண்டு போய் கொண்டு இருந்தேன்டா, உனக்கு என்ன ஐடியா வருமெண்டா, இதுகள் பாடம் விளங்க நீ இப்போ டியூஷனில் போய் கொண்டு போய் பின்பாடங்கள் அதுகளும் விளங்கி கொண்டு போகும்டா. உதாரணமாக நீ ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிச்சு கொண்டு கேஸஸ் உனக்கு விளங்கி கொண்டு போத்துறங்க, இன்ஆர்கானிக் விளங்கு, ஆர்கானிக் விளங்கி கொண்டு போ. அப்போ இதையும் படிச்சு கொண்டு இருக்க உனக்கு அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீ படிச்சு கொண்டு விளங்கு தானே. இப்போ இவ்வளோ காலம் ஒரி பண்ணிட்டோம்ட்டு அதை மட்டும் தனியாக படிச்சு கொண்டு இருந்தேன்னா உங்களால் பிக்கப் பண்ணிக்கலாம் இருக்கும். இங்கே ஒரு கிளாஸாக போடுங்க. இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு அங்கே இப்போ உங்களோட ஊரில் படிப்பீங்க சார் மேலே தான் படிக்கணும் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு பண்ண என்ன செஞ்சோம். உதாரணமாக இப்போ யார் சொல்ல முடியாது, மெடிசன் என்ட பண்ண படியல், ஃபேக்கல்ட்டி என்ட பண்ண படியல், அதாவது வேறு கோர்ஸ் என்ட பண்ண படியல் இன்ட்ரெஸ்டாக டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பிச்சு கொண்டிருப்பினோம். அப்படியான ஒரு அண்ணா மேலே காமரை கூட அவியில் வச்சு படிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடங்களை குயிக்காக கவர் பண்ணி கொண்டிருப்பினோம். அப்போ வித்தின் ஒரு 3 monthsல இந்த பாடங்களை நீங்கள் கவர் பண்ணி கொண்டு போகிற அங்கே இன்ட்ரெஸ்ட் வேற நீங்கள் ஃப்ளோவாக படிச்சு கொண்டு போகலாம். சரிதானே? உண்மையாக இந்த கடைசி 1.5 வருஷம் நீங்கள் நல்ல வடிவாக ஒர்க் பண்ணி கொண்டு போனாலே உங்களால் என்ன செய்யணும், 3A எடுத்து வடிவாக நல்ல செட் ஸ்கோரோட நல்ல ரேங்கில் போக இயலும். அந்த தொடங்குற புள்ளி தான் என்னன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. இந்த ஒரு ஐடியாவில் தொடங்கிட்டீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குது தானே? அப்போ கண்டிப்பாக ஏ லெவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது தான் பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. அந்த ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிரச்சனை தான் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய விட செகண்ட் செய்ய தேர்ட் செய்யலாம் போகிற ரீசனாக இருக்கிறது. இப்போ நாங்கள் என்னென்னா இந்த ஒரு ஐடியாவில் வடிவாக படித்து கொண்டு போவோமா இருந்தால் ஏ லெவலில் 3A 3A+ எடுக்கலாம், நல்ல செட் ஸ்கோர் எடுக்கலாம், மெரிட்டை நாங்கள் டார்கெட் பண்ணி படிக்கலாம் எல்லா ஸ்ட்ரீம்லையும். ஏன்னா அண்டா எங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் பிடிச்ச வேலை பிடிச்ச யூனிவர்சிட்டிக்கு போய் பிடிச்ச ஜாப்பை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்க முடியும். சரிதானே? ஓகே. இது நீங்கள் கடைசியாக கனவே கமெண்ட்லேயும் கேட்டு நேரையும் கதைச்ச ஆக்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அல்லது இதை விட உங்களுக்கு வேறு ஒரு விதமான இல்லை குழப்பங்கள் இருக்குது, வேறு என்ன மாதிரி வேறு பிரச்சனைகளுக்கு என்ன வீடியோ ஒன்று போடுங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கூட நான் அதுக்குரிய வீடியோ கூட தாரேன். இது மூலம் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு மட்டும் நான் நம்புறேன்டா. ஓகே, பார்த்து கொண்டதுக்கு நன்றி, வணக்கம்.